சதக்கத்துல் ஃபித்ர் 1. முஸ்லிமான ஆண் பெண் பெரியவர் சிறியவர் அடிமை சுதந்திரமானவர் அனைவர் மீதும் நோன்பு பெருநாள் தார்மமாக ஒரு சாவு கோதுமை அல்லது ஒரு சாவு பேரித்தம்பழம் ஆகியவற்றை தார்மமாக கொடுக்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். மேலும் இத்தர்மத்தை பெருநாள் தொழுகைக்காக மக்கள் வெளியேறுவதற்கு முன்னர் கொடுத்துவிட வேண்டும் என்றும் கட்டளையிட்டார்கள். ஆதாரம் புகாரி முஸ்லிம். 2. நோன்பில் நகழ்ந்த தவறிலிருந்து தூய்மைப்படுத்துவதற்காகவும் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். ஆதாரம் அபூதாவூத். 3. ரமலானின் இறுதியில் உங்கள் நோன்பு தர்மத்தை கொடுத்துவிடுங்கள் என்று கூறி இத்தர்மத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதாரம் அபூதாவூத் நஸஈ. 4. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பாளர்களை மக்காவின் தெருக்களுக்கு அனுப்பி தெரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக சதக்கத்துல் ஃபித்ர் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும் என்ற வாசகத்தை சொல்லச் சொன்னார்கள். ஆதாரம் திர்மிதி. விளக்கம்: ரமலான் மாத வழிபாடுகளில் சதக்காத்துல் ஃபித்ர் எனும் பெருநாள் தர்மமும் ஒன்றாகும். இஸ்லாத்தில் இரு பெருநாட்களில் நோன்பு பெருநாளும் ஒன்று. வருடம் முழுவதும் வறுமையில் வாடி வதங்கி உணவிற்கு வழியின்றி திண்டாடும் நம் முஸ்லிம் சகோதரர்கள் எத்தனையோ பேர். இவர்கள் பெருநாளில் மட்டுமாவது தம் வறுமையை மறந்து மகிழ்வாக இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் நம் ஏழை சகோதரர்களின் துயர் துடைக்க இஸ்லாம் அத்தர்மத்தை கடமையாக்கியுள்ளது. இத்தர்மம் ஏழைகளின் உணவாக பயன்படுவதோடு அத்தர்மம் செய்தவர் நோன்பு நோற்றிருக்கும்போது செய்த தவறுகளுக்கு பரிகாரமாகவும் அமைகின்றது. இது இறக்கப்பட்டு நாம் விரும்பிய அளவு கொடுக்கும் தர்மமல்ல, மாறாக தகுதியுள்ள ஒவ்வொருவரும் இதை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என வலியுறுத்தப்பட்ட கட்டளையாகும். ஏழைகளின் துயர் துடைக்கவும் சகோதர வாஞ்சையை நினைவூட்டவும் கடமையாக்கப்பட்டுள்ளது. இத்தர்மத்தை நாம் அனைவரும் முறையாக நிறைவேற்றுவோமாக. சட்டங்கள். கடமை. இது முஸ்லிம்களான ஆண் பெண் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவர் மீதும் கடமையாகும். எனவே குடும்ப பொறுப்பாளர் அவர் குடும்பத்தில் உள்ள அனைவருக்காகவும் இத்தர்மத்தை கொடுக்க வேண்டும். பெருநாளன்று தன்னுடைய செலவு போக மீதம் பொருள் மற்றும் தானியம் இருப்பின் அவர்கள் இத்தர்மத்தை கொடுக்க தகுதி பெற்றவர். பெருநாளன்று செலவிற்கு பொருள் மற்றும் தானியம் இல்லாதவர்கள் இத்தர்மத்தை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்கள். அப்படி கொடுக்கும்படிதான் நம்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவியிருக்கின்றார்கள். அளவு: 2 கைகள் நிறைய அள்ளும் அளவு ஒரு முத்து எனப்படும். இவ்வாறு 4 மடங்கு சேர்ந்தது ஒரு சாவு எனப்படும். நபி அவர்கள் ஒரு சாவு கொடுத்துள்ளனர். இதன் எடை தானியத்திற்கேற்ப வேறுபடும். எனவே கையளவை அடிப்படையாக கொள்வதே பேணுதலாகும். நாள்: இத்தர்மத்தை பெருநாள் தொழுகைக்கு முன்னர் பங்கீடு செய்துவிட வேண்டும். தொழுகைக்கு பிறகு கொடுத்தல் இக்கடமை நிறைவேற்றியவராக மாட்டார். ஷவ்வால் மாதத்தின் பிறை கண்டதிலிருந்து பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன் இத்தர்மத்தை கொடுத்துவிட வேண்டும். பெருநாளைக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் இத்தர்மத்தை பங்கீடு செய்வதில் தவறில்லை.